இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மோர் குழம்பு. முதல்ல ஒரு கடாயில் முருங்கைக்காயை வேக போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான தயிர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மோர் மாதிரி அடித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சியில் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஊற வச்ச அரிசி, துவரம்பருப்பு, கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கணும். நல்ல மைய அரைச்சி வச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி வச்ச தயிரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் அதில் 2 ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கடுகும் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம கலந்து வச்ச மோர் எடுத்து கடாயில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லேசாக பொங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சுடு சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.